இப்போ நம்ம பார்க்க போகிறது 3D ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ 4th ஸ்டாண்டர்டில் மேத்ஸில் ஃபஸ்ட் லெசன் ஜியாமெட்ரி தான். அதில் நம்ம 2D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன 2D ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், parallelogram, trapezium, pentagon, hexagon, octagon, nonagon. வெரி குட். ஸோ எல்லா 2D ஷேப்ஸும் நம்ம நல்லா பார்த்தாச்சு. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர்னா ஆல் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு பார்த்தோம். ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸை பற்றியும் வந்து நம்ம அது ஒவ்வொரு ஷேப்புக்கும் வந்து எவ்வளோ டயக்னல்ஸ் இருக்கும், எவ்வளோ வேர்டிசஸ் இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணுறது எப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து என்னென்னா இந்த லெசனில் 3D ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, அந்த பேர்லேயே இருக்குது. 3Dனா என்னது? 3 dimensional. ஓகே, ஸோ 3 டைமென்ஷன்ஸும் போதே உனக்கு தெரியும் என்னென்ன டைமென்ஷன் இருக்கு? Length, breadth, height. வெரி குட். ஸோ லெங்த், பிரெத், ஹைட்டுன்னு சொல்லலாம், அல்லது லெங்த், வித், ஹைட்டுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த 3 டைமென்ஷனும் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து வி கால் இட் அஸ் அ 3D ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ 3D ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? ஆனால் எனக்கு சில ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும். உனக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும்? கியூப், கியூபாய்ட், கோன், ஸ்பியர். வெரி குட். ஸோ அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச 3D ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீ சொல்லிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கியூப். ஓகேவா, ஸோ கியூப்ங்கிறது ஒரு 3D ஆப்ஜெக்ட். இட் ஹேஸ் 6 plane faces and 12 edges and 8 vertices. All the 6 faces are equal. ஓகே, ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தாலே உனக்கு தெரியும். வேர்டெக்ஸுங்கிறது என்னது, எட்ஜுங்கிறது என்னது. ஸோ எட்ஜுங்கிறது இந்த சைடு இருக்குது பார்த்தியா, அதுதான் வி கால் இட் அஸ் அ எட்ஜ். ஓகே, ஸோ வேர்டெக்ஸ்ன்றது இந்த கார்னர் இருக்குது பார்த்தியா, வி கால் இட் அஸ் அ வேர்டெக்ஸ். கார்னர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதா நம்ம வந்து வி கால் இட் அஸ் அ வேர்டெக்ஸ். ஓகேவா, ஸோ ஒரு 3D ஷேப்போட அந்த பிளேன் ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வி கால் இட் அஸ் அ ஃபேஸ். ஓகே, ஸோ லைக் வைஸ் ஒரு 3D கியூப்ல வந்துட்டு we have 6 plane faces and 12 edges. ஓகேவா, and 8 vertices. and 8 vertices. ஓகே, ஸோ இதில் வந்து கியூப் ஷேப் அப்படின்றதுனால all the 6 faces are equal. ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு? Dice, ice cubes, building blocks, ரூபிக் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு கியூபோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் see cuboid. ஸோ cuboid is all similar to cube. ஓகேவா, ஸோ ஒரு ரெக்டாங்குலை வந்து நம்ம 3 டைமென்ஷனில் பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் cuboid. ஓகே, ஸோ இட் ஹேஸ் 6 plane faces, 12 edges and 8 vertices. ஸோ இதில் பார்த்தோன்னா கியூபில் எப்படி ஆல் 6 faces are ஈக்குவலோ அது மாதிரி cuboid opposite faces are equal. ஓகேவா, ஸோ similar to cube it has also 6 plane faces, 12 edges. 12 edgesங்கிறது it has 12 sides. ஓகேவா, 8 verticesங்கிறது it has 8 corner points. அந்த verticesங்கிறது nothing but corner points. ஓகே, கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே ஆல் 6 faces ஈக்குவல், இங்கே ஆப்போசிட் ஃபேஸஸ் தான் ஈக்குவல். ஓகேவா, அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸு. ஸோ இதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நமக்கு தெரியும். மேட்ச் பாக்ஸ், பிரிக்ஸ், எரேசர், புக், டூத்பேஸ்ட் பாக்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா, ஸோ இப்போ கார்ட்போர்ட் பாக்ஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போது நான் ஒரு 3D ஆப்ஜெக்ட் காமிக்கிறேன். அது கியூபா கியூபாய்டான்னு நீ கரெக்டாக சொல்லணும். ஓகேவா, வெரி குட். ஸோ இட்ஸ் அ ரூபிக் ஸ்கொயர், இட் இஸ் அ கியூப் ஷேப். இது கியூப் நம்ம விளையாடுற டைஸ். ஓகே, ஸோ இது மேட்ச் பாக்ஸ், கியூபாய்ட். வெரி குட், மேட்ச் பாக்ஸ் கியூபாய்ட் ஷேப். புக்கு கியூபாய்ட். வெரி குட், கியூபாய்ட். பெரிய பெட்டி இருக்குது, பாக்ஸ், கியூபாய்ட். வெரி குட், பாக்ஸு, சூட் கேஸு. நம்ம வந்து ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னா மோஸ்ட்லி வர பாக்ஸஸ் எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். மோஸ்ட்லி கியூபாய்ட் ஷேப்பில் தான் இருக்கும். பிரிக் கியூபாய்ட்.
Very good. Ice cube, cube, cube shape. Then building blocks, cube, cube shape. Then இதுவும் building block தான். இது என்ன shape? cuboid, Very good. Now fish tank, cuboid. cuboid shape. Okay. So இப்போ cube shape என்ன, cuboid shape என்ன நல்லா clear-ஆ புரிஞ்சிச்சா? So next shapes பார்க்கலாம். Next comes sphere. ஓகேவா? ஸோ ஸ்பியர் வந்து நம்ம விளையாடுற எல்லா பால்ஸுமே ஸ்பியர் ஷேப் தான். வாலிபால், பேஸ்கெட் பால், கிரிக்கெட் பால் எல்லாமே வந்து என்ன ஷேப்பு? ஸ்பியர் ஷேப். ஸோ a sphere has only one curved surface. It has no vertices and no edges. ஓகே வாடாமா? ஸோ வெர்டிசஸும் கிடையாது, எட்ஜஸும் கிடையாது. ஆனால் ரேடியஸ் இருக்கும், அது அப்புறம் சென்டர் பாயிண்ட் இருக்கும். Very good. It has a radius and it has a center point. ஓகேவா? சர்க்கிள் மாதிரி தான். ஒரு சர்க்கிள்ங்கிறது வந்து அது ஒரு 2D ஆப்ஜெக்ட். அந்த சர்க்கிளை வந்து ஒரு 3 டைமென்ஷனில் பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஸ்பியராக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோன் ஷேப் பார்த்தலாம். ஓகேவா? ஸோ கோன் ஷேப் it has one plane face and one curved surface. ஓகேவா? அப்போ கோன் வந்து நம்ம இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ இந்த இங்கே பிளேஸ் பண்ணியிருக்க இந்த இதுதான் வந்து என்னது? பிளேன் ஃபேஸ். ஓகேவா? ஸோ இந்த மேலே இருக்க அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி கர்வ்டாக இருக்குது இல்லையா, அது வந்து curved surface. curved surface. ஸோ கோன் ஹேஸ் ஒன்லி ஒன் வெர்டெக்ஸ். ஓகேவாடா? ஒரே ஒரு வெர்டெக்ஸ் இருக்கு, அந்த டாப்ல இருக்கு இல்லையா, அந்த ஒரு வெர்டெக்ஸ். ஓகேவா? ஸோ ஜோக்கரோட கேப், கோன் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் பர்த்டே கேப், பர்த்டேக்கு நம்ம போடுற கேப் எல்லாமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஷேப் வந்து சிலிண்டர். ஓகே. ஸோ சிலிண்டர் ஹேஸ் 2 plane surfaces and 1 curved surface. இது பார்த்தாலே தெரியும். ஸோ மேலே ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்குது, கீழே ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி சுற்றி இருக்கிறது வந்து ஒரு கர்வ்ட் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் ஹேஸ் நோ எட்ஜஸ் அண்ட் நோ வெர்டிசஸ். ஓகே. ஸோ 2 plane faces and 1 curved face. ஓகே. அடுத்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஸ்ட்ரா, கேஸ் சிலிண்டர், பைப், இது எல்லாமே. ஓகே. ஸோ இப்போ நான் சில ஷேப்ஸ் காமிக்கிறேன். டம்ளர், கிளாஸ் டம்ளர் கூட சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இது என்ன ஷேப்பு? ஸ்பியர். வெரி குட். திஸ் ஒன் ஸ்பியர். மார்பிள்ஸ்ன்னு சொல்கிறோம், கோலி குண்டு விளையாடுவோம் இல்லையா, அது ஸ்பியர் ஷேப். தென் திஸ் ஒன் கோன். ரோட் சைட்லாம் இருக்கும். ஓகே, டிராஃபிக் ரெகுலேஷனுக்காக. தென் திஸ் ஒன் பேட்டரிஸ், சிலிண்டர். வெரி குட். கோன் ஐஸ்கிரீம், கோன். கோன் ஷேப்ட். சிலிண்டர், வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர், சிலிண்டர் ஷேப். தென் பபிள்ஸ், ஸ்பியர். ஸ்பியர் ஷேப். தென் கேண்டில்ஸ், சிலிண்டர், சிலிண்டர் ஷேப். கிறிஸ்மஸ் பால்ஸ், கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற கிறிஸ்மஸ் பால்ஸ், ஸ்பியர் ஷேப். வெரி குட். ஃபனல், கோன். cone shape. Very good. Then water cans, cylinder. Very good. Birthday cap, cone. Very good. So இப்போ இந்த மூணு ஷேப்ஸ் நல்லா கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ உனக்கு ஸ்பியர் ஷேப்பு, கோன் ஷேப்பு, சிலிண்டர் ஷேப்பு, கியூப் ஷேப்பு, கியூபாய்ட் ஷேப்பு எல்லா ஷேப்பும் நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஷேப்லேயும் எவ்வளோ பிளேன் ஃபேஸ், கர்வ் ஃபேஸ், எட்ஜஸ், வெர்டிசஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ கியூப் ஹேஸ், cube and cuboid both they have 6 plane faces, 12 edges, 8 vertices. ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே வந்துட்டு curved faces கிடையாது. கியூப்ல ஆல் ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல், கியூபாய்டில் ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்பியர். It has no plane faces, one curved face, no edges, no vertices. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து சென்டரும் ரேடியஸும் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சர்க்கிளுக்கு கார்ட்ஸ் இருக்கும். ஓகே, தென் கம்ஸ் கோன் ஷேப். ஸோ கோன் ஷேப், it has one plane face, one curved face, and it has no edges, only one vertices. ஓகே, ஒன் வெர்டிசஸ் இருந்தால் அது வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெர்டெக்ஸ்ங்கிறது சிங்குலர். ஓகே, தென் சிலிண்டர். சிலிண்டரில் it has 2 plane faces, one curved face, no edges and no vertices. ஓகேவா? ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுதா உனக்கு?
ஓகே கிளியரா புரிஞ்சிருச்சு. சரி இப்போ எவாலுவேஷன் பார்க்கலாம். ஆ. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். A cuboid has dash edges. 12 edges. ஸோ 12 எட்ஜஸ் இருக்கு கியூபாய்டுக்கு. ஓகே இதுதான் ஆன்சர். அடுத்து the shape of a dice is like a dash. டைஸ் எந்த ஷேப்ல இருக்கு? Cube. கியூப் ஷேப்ல இருக்கு. வெரி குட். அடுத்து a dash has a curved surface and two plane faces. ஒரு curved surface இருக்கு. Sphere. No, a sphere has no plane faces. It has only one curved surface. Cylinder? Yes, a cylinder has two plane faces and one curved surface. So cylinder is the answer. Okay. Next, I have one vertex and one plane face. I am a dash. One vertex. Which Cone. shape? Very good. So cone has only one vertex. Okay. A cube has dash vertices. How many 8. vertices? Very good. So a cube has 8 vertices. ஸோ இப்போ இந்த எவாலுவேஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஒரு 2D ஆப்ஜெக்டையும் 3D ஆப்ஜெக்டையும் நம்ம ஜென்ரலாக கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 2D ஆப்ஜெக்ட் ஹேஸ் 2 dimensions. A 3D object has 3 dimensions. So what are the 2 dimensions in 2D object? Length and breadth. Very good. What are the 3 dimensions in 3D objects? Height and Width. width. Okay. Or height. Okay. So can you say the examples of 2D? Square, rectangle, circle, triangle, rhombus, parallelogram, trapezium, quadrilateral. Very good. Can you say examples for 3D objects? Cube, cuboid, cone, Cylinder, sphere. Okay, very good. ஸோ இப்போ நான் உனக்கு சில ஆப்ஜெக்ட்ஸ் காமிக்கிறேன். ஸோ இது 2Dயா 3Dயா அப்படின்றது நீ கரெக்டாக சொல்லுவியா? ம் ஸோ இது என்னது? square, 2Dயா 3Dயா அப்படின்னு மட்டும் நீ சொன்னால் போதும். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ 2D ஆப்ஜெக்ட். ஓகே ஓகே. வாட் அபவுட் திஸ் ஒன்? 3D, It's a 3D object, cube. What about the next one? Our national flag? 2D, 2D. Very good. What about this one? ஒரு roof காமிச்சிருக்காங்க. இந்த roof வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்? 2D ஷேப் தான் இல்லையா? ஓகே. அடுத்து ஒரு ஐஸ் கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஷேப்பு? பார்த்தாலே தெரியுது. 3D ஷேப்பு. அடுத்து நம்ம பொரிச்சு சாப்பிடுவோம்ல அப்பளம். அப்பளம் என்ன ஷேப்பு? 2D, 2D object. Very good. Cake. 2Dயா 3Dயா? 3D, Very good. Mobile phone? cylinder, mobile phone, 2D, 3D. ஓகே. அதுக்கு ஒரு கம்மியான அளவு ஹைட் இருக்குல்ல? ஓகேவா? அது ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லை, பட் ஃப்ளாட்டாக இருக்க அளவுக்கு தான் இப்போ இருக்க ஃபோன்லாம் வருது. பட் ஆனால் அதுக்கு ஒரு ஹைட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால 3D ஆப்ஜெக்ட் நான் அதுக்கு இட் ஹாஸ் 3 dimension. லென்த் இருக்கு, விட்த் இருக்கு, ஹைட்டும் இருக்கு. ஓகே, திக்னஸ் அந்த இது. ஓகே. ஸோ வாட் அபவுட் த காயின்? 2D ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பாரு ருபி நோட், அதுவும் 2D ஆப்ஜெக்ட், ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. அடுத்து புக்கு, அப்பா பெரிய புக் கொடுத்துருக்காங்க, 3D ஆப்ஜெக்ட்ஸ். அடுத்து ஆரஞ்சு, உன்னோட ஃபேவரட் ஃப்ரூட், அது என்னது? சர்க்கிளா? ஸ்பியர். ஓகே. அப்புறம் எக்ஸாம் பேட், 2D. அப்புறம் நம்ம கேஸ் சிலிண்டர், 3D. இது வந்து போஸ்ட் கார்டு. அப்போல்லாம் நாங்கள் லெட்டர்லாம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த போஸ்ட் கார்டு 2D ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம சிடிஸ் 2D. வெரி குட். சர்க்கிள் ஷேப்பில் அழகாக இருக்கும். அடுத்து வந்து நம்மளோட பிளாக் போர்டு, க்ரீன் போர்டு. ஸோ இது ஒரு 2D ஆப்ஜெக்ட். அடுத்து நம்மளோட குளோப், அது 3D. வெரி குட், 3D ஆப்ஜெக்ட்.
ஓகே, இது QR கோட், இது அதுவும் 2D ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 2D ஆப்ஜெக்ட்னா என்ன, 3D ஆப்ஜெக்ட் என்ன, அதோட கம்பேரிசன், அந்த ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட நமக்கு ஜியாமெட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன், மேத்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே.